எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைம் ஆச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறோம். உள்ளே வந்து இந்த உருக்கமாக இருக்குது, அதனால் வெளியில் உட்காந்தாச்சு. இன்றைக்கி தெருவிலே உட்காந்து சாப்பிடணும். காற்றே இல்லை. அங்கே போய் காத்திரியை போட்டுவிட்டோம், அது வெத்தங்குது என்னமோ. அதனால் இன்றைக்கி தெருவிலே சாப்பாடு. சரி. ஆனால் இங்கே இருந்தாலும் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. காற்றே இல்லை, சுத்தமாக காற்று அடிக்கலை. காற்று வரும். ஆமாம், அது நல்லா இருக்குது. இங்கே ஏமா கூட்டம் இங்கே சாப்பாடு போகிற மாதிரியா? இதே போட்டு அந்த கிஞ்ச மீன் அதான் சாப்பாடு பண்ணிச்சு. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? நான் ஒன்றை கேட்கணும், நீ என்ன கேட்குறியா? நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட குழம்பு? அப்புறம் தான் எனக்கு வேறு என்ன இருக்க போகுது? நானும் அதான் சாப்பிட போகிறேன். எனக்கு எதோ ஸ்பெஷலாக வேறு ஏதாச்சும் இருக்கா? அப்படியே. அப்புறம் என்ன கூப்பிட்றோம்? பூவா இங்கே இருக்குதான், தூங்குறாங்க. என்னப்பா வண்டி இங்கே இருக்கு, இங்கே இருக்கான். வண்டி இங்கே இருக்கட்டும், காலையில் எடுத்துக்கிறான், தூங்குறான் அப்படிங்கிறான். எப்படி தூங்கணும்? பாப்பா சாப்பிட்டுச்சு இன்னைக்கு நல்லா. இப்படி வா. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. நித்திரிக்க அப்பா எங்கப்பா? கார் ஓட்டுறதுலே தாங்க இருக்கான். இங்கே வா. அதை உன் சேரில் போய் உட்காரு. சேரில் உண்டு. நான் குந்த மாதிரி குந்திரியா? இது நான் குந்த இப்படி குந்துங்க பாரு. எப்படி குந்து? கால் மேலே கால் போட்டு. வணக்கம். எல்லாம் பூவா சாப்பிடுங்க. பூவா. டேய், அம்மா அப்பாலாம் எங்கடா? ஊருக்கு. அப்பா அப்பா வந்து ஊருக்கான், அம்மா வந்து ஊரில் இருக்கான். நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? நீ இப்போ எங்கே இருக்க? இங்கே இருக்கா. சாப்பாடு வந்துடுச்சு. சாப்பிடலப்பா? சாப்பிடணும். சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட வேண்டியதான். கை கழுவிட்டு வா. இந்த மாதிரி விட்டே இருக்கு தண்ணி. எங்கே போகிறோம்? எப்படி வண்டி எப்படி போகுது? வந்து வெயில் நாளில் பூசணிக்காய் சாப்பிட்டா குளிர்ச்சி தான். தண்ணிலாம் அப்பா நல்லா சூடாக இருக்க. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் சாதம். சாம்பார் என்னன்னா பூசணிக்காய். இது வந்து வெயில் நாளில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால் நமக்கு விட்ட இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் அதான் சாப்பிட போகிறேன். வேறு எதுவும் சைடிஷ் எல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி பூசணிக்காயோட சாப்பாடு போயிடுச்சு. என்னடா சாப்பிடு. அம்மா அங்கப்பா. அதான் சொல்லிட்டாங்க முன்னாடி எங்கள்கிட்ட. அம்மா அங்க சாப்பாடு கேட்குறான் நாட்டுக்கு. பாப்பா சாப்பிட்டது பத்தாதாட்டியா? இது சுருது. இப்போ தான் சாப்பிட்டான் என்னோட. 2 வாட்டா வாங்கிட்டான். அவனுக்கு ஒரு தலைவர் போட்டு சாப்பிட சொல்கிறோம். சரி இந்தானவாப்பா, இங்கே வந்து வாரமாக உட்காந்து விளையாடுந்தா. தாத்தா சாப்பிட்டு இருந்தானவா. இங்கே வா விளையாடு. நீ என்ன நம்ம போட்டு சாப்பிட்ற? மோர் போட்டுக்கிறேன். மோர் நான் மோர் கேட்டால் கொஞ்சமாக இருக்குன்னு. கொஞ்சம் இருக்குன்னு சொல்லல, போட்டுக்கிறேன்னா போட்டுக்க தான் வந்தோன்னே. சரி சரி சாப்பிட்டு போட்டுருக்கேன். நெத்திக்கு வந்து தாத்தாவை சாப்பிடவே விட மாட்டேங்கிறான். இந்தாப்பா. இந்த இதை வச்சு ஆச்சு. அப்புறம் எதுக்கு போட்டு கை வச்சு தான் செஞ்சுட்டு வரேன். சும்மா வேணும்னு தான். அதான் அவனுக்கு ஒரு விளையாட்டு இது. எந்திரிப்பா, எந்திரிச்சு சார் போடு. எந்திரி துடைக்கிறான். எந்திரி. ஆயா 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 எந்திரிப்பா. காலை தடி
கால் துடைக்கல, எண்ணெய் தடவாங்க. என்ன தடவுறாங்க? நீ எதுவும் குழம்புக்கு தட்டுக்கம்மா. நான் பூசணி பாய் உங்களை சாப்பிட சொல்கிறோம். அவன் விளையாட போகிறாமா. மோர் தான் இருக்குப்பா, போட்டுக்கிறியாண்ணா? ஆ என்னப்பா தள்ளுணுமா வண்டி பூவா? பா நைட்டில் போகிறான் பாருங்க விளையாடுறதுக்கு. நம்ம தூங்காமல் 11 மணி இருந்தாலும் அவன் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு மோர் போட்டு சும்மா அந்த கட்டில் விசுவசம் மேலாவா ஆறுன சொல்கிறாங்க. மேலாவா ஆறுன சொல்கிறாமா? ரைட்டாக போகிறோம் போதுமா? போட்டுக்கணுண்ணா உப்பு கல் கூட கொஞ்சமாக போட்டு. என்னம்மா? குளிக்கிற மாதிரி இருக்குது தயிர். மோரா? தூங்கிடாத. இங்கே வரு, நெத்திக்க இங்கே வரு. அதெல்லாம் செய்வோம். இங்கே அடிச்சு விடு. அப்பா அடிக்குமா? இது மேடமா நெத்திக்க. தாத்தா காய் 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 தாத்தா காய். அவன் காயை மல்ல மாட்டான், குழம்பா தான் பண்ணிருக்கோம். சரி அப்படி இல்லை. வை போகிறோம் அவ்வளோதான் தள்ளி வச்சுட்டான்ப்பா. ஓகே இருக்கிறதா ஒரே பொம்மை தான் வாங்கி கொடுத்தா 3 பொம்மை வச்சிடறோம். ஏன்னாப்பா? ஒரு பொம்மை தானே வாங்கி கொடுத்தா அதை 3 பொம்மை வச்சிடறோம். அதான் கங்கை கொண்ட சொல்ல போகிறோம். போயிட்டு இருப்பா. ஜேசிபி வாங்கி கொடுத்தோம் இல்லைங்க, அதை வந்து உடச்சி அக்கு சுக்கா ஆக்கி அதில் இந்த டயரை மட்டும் வச்சுருக்கான். அதெல்லாம் அங்கே கிடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரெஸ்ஸு போடல, தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா வீடியோ எடுக்கணும்னு இல்லை, வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு வந்து நானும் நெத்திக்கும் அவர் அப்பா இங்கே எடுத்துகிட்டு வா சாப்பிடணுன்னு சொன்னாரா, சரி அப்படியே அதை வீடியோவாக எடுக்கலாமேன்ட்டு எடுக்கிறோம். இன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லை. சாதம் போடுறீங்களா, சாதம் கொஞ்சோண்டு தயிர் இருக்குது, அப்புறம் பூசணிக்காய் குழம்பு, தொட்டுக்க எலுமிச்சம் ஊறுகாய். இதை தான் போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ அப்பாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நெத்திக்கு சாப்பிட்டுட்டான். சாப்பாடுலாம் அவனுக்கு சாப்பிட்ணுன்னு எண்ணம் இல்லை, பரிமாறுறான். அவன் இதை எடுத்து சாப்பிடுங்க. பாருங்க மோர் போடுறான் பாருங்க. ஏய் மோர் குடிக்கிறான். இப்போதான் மோரில் என்னோட உட்காந்து சாப்பிட்டான். மறுபடியும் அந்த மோரை குடிக்கணும்னு குடிக்கிறான் பாருங்க. தாத்தாவை குடிக்க சொல்கிறான். இது கொஞ்சம் இருக்க சாப்பிட முடிக்கிறதுல கை கழுவணுமா கொஞ்சம் நேரம் வரேன் பாருங்க. சாப்பிட சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே சொம்பு தண்ணி எடுத்து நீட்டுறாங்க, கை கழுவணும் அப்படின்ட்டு. கொஞ்சமாக ஊற்றிட்டு வச்சுட்டான். அழுகுலாம் தெரியுது அவனுக்கு கை கழுவணுன்னு. முடிஞ்சதோட
கையில் இருக்கிறான். நீ என்ன சாப்பிடலாமா? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கல. இஷ்டமாக இருக்கா? காற்றே இல்லை தானே, வெளியில் உட்காந்து எப்படி இருக்கு. அதுதான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தேன் அது மேலே எடுத்து ஏற்றுறானாம்பா. அதுக்கு தான் சக்கரை வாங்கி ஜேசிபி பொம்மையில் மேலே விட்டு ஏற்றுறோம். அவன் ஏதோ ஒரு பிரச்சனை வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டுமே அக்கத்துக்கு அப்படிங்கிறான். அவ்வளோதானம்மா அவனுக்கு சாப்பாடு. அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு. சாப்பாட்டு யானத்தில் விட்டுற போகிறான் பேர். அது அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கழுவி போட்டால் காலில் கழுவிக்கலாம்ண்ணா. சும்மா அரைச்சி மட்டும் வைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்போ காலையில் தான் இறக்க போகிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடுகள்லாம் உள்ளே போகுது. அம்மா ஏன் வெளியில் அம்மாவும் அப்பாவும் சாப்பிடணுன்னு சொன்னாங்கல்ல, அது இப்போ தான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா நான் சாப்பிட்டது வந்து பழைய சாதம், மதியம் வடித்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன். இப்போ இவங்க ஆக்குனது வந்து சுட சுட இருக்குது. அது ஏற்கனவே உள்ளே வெப்பமாக இருக்கா, காங்கிரீட் இந்த வெயில் அடித்து உள்ளே காங்க அதிகமாக இருக்கா, அதில் உட்காந்து சாப்பிட்டா வேர்க்கும்னு வெளியில் வந்து காத்தோட்டமாக போட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காற்று இல்லை, மரம்லாம் அசையவனாங்குது. காற்றுக்கெல்லாம் முடிஞ்சு அசைஞ்சா தாண்டா காற்று வரும் அப்படிங்கிட்டு அசையாமையே இருக்குது. சொம்பு மேலே சொம்பு வச்சிருக்கிய படா ராஸ்கோல். யார் வச்சா? இல்லை சட்டை போடு, கையாடு ரொம்ப கொண்டு வச்சுட்டு வா. இது யார் இப்படி வச்சா? பாப்பா முதுகுலேயே குத்துறேன். இதை எடுத்துகிட்டு போய் ஆயாட்ட கொடு, வேலை செய். ரெண்டையும் ஆயாட்ட போய் கொடு. ஆயா வருது பாரு, ஆயாட்ட கொடு. தண்ணி எடுத்துட்டு போ. இங்கே இருக்கட்டுமா? சரி. சாப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காந்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் 4 நாளாக டிவி ஓடலை. இல்லைனாக்கா கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன். இப்போ டிவி ஓடலை, கேபிள். அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன், காலையில் அடித்தா சாயந்தரமாக வந்துடுங்கிறாப்புல. சாயந்தரமாக ஒரு நாளைக்கு அடித்தா காலையில் வந்துடுவோம் அப்படிங்கிறாப்புல. இப்போதைக்கு வந்து எதுவும் இல்லாததுனால சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். வெறும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போயிட்டு படுக்க வேண்டியதான். வீட்டில் 2 கட்டிலேருந்து 2 கட்டிலுமே உடஞ்சிச்சு. இப்போ வந்து கட்டில் முன்னாடி ஒன்று எடுக்கணும். நம்ம கட்டில் எடுத்தால் தான் நம்ம காற்றோட்டமாக வெளியில் போட்டு காற்று இசப்படுக்கலாம். கட்டில் முக்கியம் எடுக்கணும். இப்போ நான் 2 நாளாக எதிர்பார்க்குறேன், கட்டிலுன்ட்டு வரேன். இப்போ காணும் வந்ததுன்னா 2 கட்டில் எடுத்தாகணும். மாமனை பேர் நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? நம்மளும் விடியற விடிய முழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இவனும் தூங்க மாட்டான். நான் இப்படியே உட்காந்துட்டு அவனுக்கு வந்துருவான். ஜகுடி தான். நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா அம்மா. அப்பா அம்மா பிள்ளையா? காலைல நாளைக்கு காலைல என்ன வேலை? நாளைக்கு காலையிலையா? எப்போதும் செய்கிற வேலை தான் செய்வேன். காலையில் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சுன்னா கை கால் கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு சாணியை காய்ச்சி போட்டு கூட்டிக்கிட்டு குழம்பு போட்டு அடுத்து தட்டி அப்புறம் அப்படியே ஒவ்வொரு வேலையை ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். நீ செல்லு பார்த்துட்டு உட்காந்துருப்பியா? சாப்பிட்டா எங்கே செல்லு பார்க்கல? இதுதான் பார்க்கணும், செல்லு ஆரம்பிக்கணும். டவர் கிடைக்குதா உன் செல்லுக்கு? என் செல்லுக்கெல்லாம் கிடைக்கிது. சரி, அது ஓன் செல்லுதே வச்சாச்சா? எனக்கு அந்த செல்லு பார்க்க தெரியலங்கிறதுனால அது வந்து ஓன் செல்லாக போய்த்து. பார்க்குற மாதிரி தான் இப்போ ஏன் செல்லாக இருக்கும். உங்கள் செல்லு தான், நான் எந்த செல்லு வச்சுருக்கேன். இப்போ அதிகம் வந்து எனக்கு செல்லு பார்க்க தெரியலங்க. செல்லில் வந்து இப்போ சில இதெல்லாம் பார்க்கலாம், அது நமக்கு பார்க்க தெரியல. இல்லைனாக்கா இப்போ டிவி ஓடாது, அதை பார்க்கலாம் கொஞ்சம் நேரம். அது நமக்கு செல்லு அதை தள்ளிவிட்டு பார்க்க தெரியாது. அதனால் வந்து அந்த செல்லு வந்து வீட்டுக்கார அம்மாலாம் செல்லாக போயிடுச்சு. இப்போ அது ரெட்டி இருக்கட்டும். அம்மா அம்மா அம்மாட்ட பேசுப்பா. அம்மாட்ட ஃபோன் பேசு. இங்க வா, இங்க வாடா, பேசு.
சாப்பிட்டியாவா சாப்பிட்டியா நீ பேசு. என்ன பண்ற தாத்தா நான் பேசணுமா? என்கிட்ட கொடுத்துட்டான்ப்பா. ஓ சாப்பிட்டானா? இதே அவன் ரொட்டியை பார்த்துட்டு ரொட்டியில் குறியா இருக்கான். இப்போ ரொட்டி பிரிக்கிறான். எந்த அது சரி இங்க வந்து ரொட்டியில திங்க ஆரம்பிச்சாங்க வந்து சாப்பிட மாட்டான்ல. இங்க ரொட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக மாட்டான். அதான் ரொட்டி பிரிக்க இங்கூட பிரிப்பா, இங்கூட பிரிப்பா, இங்கூட பிரிச்சு தரேன் கூட துருப்பா பிரிச்சு. சாப்பிடுவான். அத நீ ஃபோன் பேச அம்மாட்ட. அம்மாள்கிட்ட பேசிட்டு அப்பா எங்கன்னு கேளு. பேசிட்டு போய் சாப்பிடலாமா? எங்க போன? ஊருக்குண்ணா. கோயிலுக்கு. கோயிலுக்கு போனாண்ணா. எதுல போன நீ தூக்கி? காய் காய் யார் ஓட்டுனா காரு? கார் யார் ஓட்டுனா? யார் கார் ஓட்டிட்டு போனா? தாத்தா. தாத்தாவா? நீ ஓட்டல? ம் நீ ஓட்டல? அவன் என்ன பண்ண சாப்பிட்டியான்னு கேளுந்த. சாப்பிட்டியா? டே உன்னை அப்புறம் பேசுறாங்கிறான். டே அப்பா அப்பா நீ அப்புறம் பேசு. ரொட்டி வேலை பார்க்கும்போதே கட் பண்ண பார்க்கறான் போனை. சரி நீ கட் பண்ணு பாப்பா, அப்புறம் பேசுவான். அப்புறம் பேசுறானா? அம்மா ஊருக்கு போகிறேன். சாப்பிட்டாச்சு. பாப்பா நீ ஊருக்கு போயிட்டு வா. சாப்பிட்டு அப்புறம் பேசுறாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஆட்டு மாடெலாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கு தேனியை போட்டு தூங்க வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து நேரத்தில் தூங்கணும். டிவி இல்லாதனா நமக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி தூக்கம் வருது. எங்களுக்கெல்லாம் வர மாட்டேது. உனக்கு வராது, செல்லு பார்க்கறல. சொல்லி பார்க்கறனால மக்களே தூங்க போகிறாரு அப்பாலாம். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்துருப்பீங்க வீடியோ மூலயமா. இந்த மாதிரி 1-2 வண்டி வந்தால் பேசுகிறது கேட்காதாட்டுக்கு. கேட்குதா என்னன்னு தெரியல. ஸோ அதான் மக்களே, அப்பாவுக்கு எதுவும் ஃபோனுக்குன்னு எதுவும் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லாதனால படுக்க போகிறாரு. கொஞ்சம் ஆடு மாடு வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து படுக்க வேண்டியதான். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்டா இன்றைக்கி வீடியோவே எடுக்க வேணாம் அப்படின்னு அப்பா ஃபஸ்ட்லேயே இதெல்லாம் எடுக்காரான்னு சொன்னார். ஏன் உலகத்தில் யாரும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்களோ, இதை எடுத்து காட்டுற அப்படின்னாரு. சும்மா நம்ம வீட்டில் நடக்கிறது தானே, நம்ம சேனலில் நம்ம மக்கள்கிட்ட தானே காட்டுறோமேனு எடுத்து காட்டுறோம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னப்பா? ஆமாம், நன்றி, வணக்கம். ஏன்னா குட்டி பேர் வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம் சொல்லு. வெட்டி வச்சுருக்காங்க. ரொட்டி வச்சிருக்கிய. வணக்கம்ண்ணே. வணக்கம். குட்டி கத்துதுப்பா. குட்டியா? வணக்கம் மக்களே. சரி நீ ஓகேனாலும் சொல்லு. ஓகே சொல்லு. ஓகே.